இந்த ஆட்சி செய்கின்ற நல்ல விஷயத்தை தேமுதிக என்னைக்குமே வரவேற்கும். அந்த வகையில அன்றைக்கு 3 கருத்துக்களை முதல்வர் சொன்னாரு. ஒன்னு, சிங்கப்படை பெண்களை பாதுகாக்க, மற்றொன்று மதுக்கடைகளை 717 கடைகளை மூடப்பட்டது, இன்றைக்கு காலை மீனவர்களை பாதுகாக்க ஒரு அறிக்கை. இதையெல்லாம் தேமுதிக சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இந்த அரசு செய்யும் தவறுகளை தமிழ்நாட்டுக்காக மக்களுக்காக சுட்டிக்காட்ட வேண்டியதும் எங்களுடைய தலையாய கடமை. இததான் எங்க தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்கார். எதிர்க்கட்சி தலைவராக ஒரு அவையில மக்களுக்காக தைரியத்தோடு தன் கருத்துக்களை பதிய வைத்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் என்னுடைய கருத்தை நான் அவையிலே கூறியிருக்கிறேன். அதுல மிக முக்கியமாக இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத வகையிலே முதல் பெரும்பான்மையை நிரூபிக்கும் இந்த நாளிலேயே குதிரை பேரத்தை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மற்றவர்களும் அதை சொல்லும் பொழுது அந்த குதிரை பேரம் தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைகுனிவு என்பதை நான் பதிய வச்சிருக்கிறேன். ஏன்னா வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையில் இன்னைக்கு குதிரை பேரத்தை பேச வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தலைகுனிவு. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கு இளைஞர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய இந்த புதிய அரசு அவருடைய ராஜகுருவாக இருக்கும் ரத்தன் பண்டிட் அவர்களை அரசு பதவியிலே அமர்த்தி ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய விமர்சனத்திற்கு இந்த ஆட்சி உட்பட்டு இருக்கிறது என்றால் என் வார்த்தை மிகையில்லை. ஏன்னா முதல்வர் பதவி ஏற்று அன்னைக்கு என்ன சொன்னாரு? நான் ஒன்னும் அரச குடும்பத்திலிருந்து வந்தவன் அல்ல, வெளிப்படையான ஆட்சி நடத்துவோம் என்று சொன்னார். ஆனால் இன்னைக்கு அரசு குடும்பத்துல தான் ராஜகுருவை பக்கத்துல வச்சுக்குவாங்க. அப்படி இருக்கிறப்போ ராஜகுருவாக அவருக்கு நம்பிக்கைக்குரியவரை இன்னைக்கு அரசு பதவியில் அமர்த்தியதை தமிழக மக்கள் யாரும் விரும்பல. இன்னைக்கு அதை அத்தனை பேருமே கண்டிக்கக்கூடிய நிலையில் என்னுடைய வருத்தத்தை நான் அவையிலே குறிப்பிட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இன்னொரு விஷயம் குதிரை பேரம், அதுவும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் கிடையாது, முகத்தை மூடிக்கொண்டு சென்று யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் என்றைக்கும் எங்களுக்கு இல்லை என்பதையும் அன்னைக்கு முதலமைச்சர் அன்னைக்கு சொன்னார். ஆனால் இன்றைக்கு அவரது இல்லத்துக்கு முகத்தை மூடிக்கொண்டு சென்ற நபர் யார் என்பதை அவர் விளக்க வேண்டும் என்பதையும் நான் இன்னைக்கு அவையில சொல்லியிருக்கிறேன். ஒட்டுமொத்த தொலைக்காட்சியிலும் அன்னைக்கு முகத்தை மூடிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனவங்களை நீங்க காமிச்சீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது யார் என்பது வெளிப்படையாக சொல்லவில்லை. அதை வெளிப்படையாக மக்களுக்கு முதல்வர் சொல்ல வேண்டும் என்ற என் கருத்தையும் இன்னைக்கு பதிய வச்சிருக்கேன். ஜனநாயக ரீதியில மக்களுக்கான ஒரு நல்லாட்சியா இது இருக்கணும் என்பதையும் என்னுடைய விருப்பமாக நான் சொல்லியிருக்கேன். நல்லது செய்தால் தேமுதிக வரவேற்கும். தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் அது ஊறு விளைவிக்க விஷயமாக இருந்தால் நிச்சயமாக அதை நாங்கள் எதிர்ப்போம் என்பதை தெரிவித்து, இன்றைக்கு நான் சார்ந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணி வெளிநடப்பு செய்ததால் நானும் வெளிநடப்பு செய்து என்னுடைய வாக்கை நான் பதிய வைக்கவில்லை என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.